ஹாய் ஆல் டுடேஸ் மினி vlog தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எழுந்து கிச்சனுக்குள்ள வந்தா ஸ்டவ்லாம் ஃபிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து. இது வந்து நம்ம டார்லிங் ஷோரூம்ல வாங்குனது தான். நெக்ஸ்ட் குட்டீஸ்க்கு பால் எல்லாம் போட்டுட்டு டிஃபன் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே அக்கா வீட்ல இருந்து வந்துருச்சு. இன்னைக்கு பாப்பா ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 5th டேன்னு சொல்லிட்டு புட்டு இந்த மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அப்படியே எனக்குமே ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. குட்டீஸ்க்கு புட்டு கொடுத்துட்டு காலையில லேட்டா இருந்தனால லஞ்ச்க்கு வந்து கேஷவுக்கு இட்லியும் வடகரியும் கட்டி கொடுத்துட்டேன். நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தை அமாவாசை பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்குள்ள தான் வந்திருந்தேன். ஸ்டவ் அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. அப்படியே சும்மா ஒரு வீடியோவை எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸ் போட்டுட்டு ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து குக்கர்ல பருப்பை போட்டுட்டேன். லேட் ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே. அப்படியே போய் நானுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. சாதம், கேப்சிகமும் பச்சை பட்டாணியும் போட்டு தொக்கு மாதிரி வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். போகும்போது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸும் அட்டி ஸ்கொயர்ல போயிட்டு ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா வாங்கிட்டு பாப்பாக்கு தலைக்கு பூ வாங்கிட்டு எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு தான் போறோம் பாப்பாவை பாக்குறதுக்கு. கரெக்டா நாங்க என்ட்ரி ஆகும் போது தரணியும் காலேஜ்ல இருந்து வந்திருந்தா. அப்புறம் பாப்பாக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு தலையில பூவெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்க அக்கா வீட்டுல வந்து உக்கிலி செஞ்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உளுத்தங்களின்னு சொல்லுவாங்க. அப்படியே உளுத்தங்களி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இட்லியும் எங்களுக்கு தோசை வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.